திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 506, அதிகாரம் தெரிந்து தெளிதல். ஒரு நாள் அக்பரின் அரண்மனைக்கு ராணியின் தூரத்து உறவினர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வேலை தேடி வந்தார். ராணியும் அந்த நபர் உறவினராக இருப்பார் என்று நம்பி அக்பரிடம் ஏதாவது வேலை கொடுங்கள் என்று சிபாரிசு செய்தார். அதனால் அக்பரும் எதுவும் விசாரிக்காமல் அரண்மனை வாயிற்காவலனாக பணியில் அமர்த்தினார். ஆரம்பத்தில் நன்றாக பணி செய்தவனின் நடவடிக்கைகள் நாட்கள் செல்ல செல்ல மாறின. அரண்மனைக்கு வருபவர்களை உள்ளே அனுமதிக்க பணம் வாங்க ஆரம்பித்தான். ராணியின் உறவினர் என்பதால் யாரும் அதை கேட்க முன்வரவில்லை. இச்செய்தி பீர்பாலுக்கும் எட்டியதும் அவனை கையங்கவலமாக பிடித்து அக்பரிடம் ஒப்படைத்தார். ராணியின் சிபாரிசு என்பதால் அக்பர் அவனை உடனே வேலையை விட்டு நீக்காமல் அவனை நமது கடற்கரைக்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் எத்தனை அலைகள் கரையை தொடுகின்றன என்று கணக்கெடுக்க சொல்லுங்கள். அங்கேதான் யாரிடமும் பணம் வாங்க வாய்ப்பு இருக்காது. நாளடைவில் நல்லவனாக மாறிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது என்று உத்தரவிட்டார். அதன்படி கடல் அலைகளை கணக்கெடுக்கும் வேலையில் சேர்ந்தான். சில நாட்கள் கழித்து அக்பரும் பீர்பாலும் ஒரு நாள் மாறு வேடத்தில் கடற்கரை பக்கம் சென்றனர். அங்கே பல படகுகள் கடலுக்குள் செல்லாமல் கரையில் நின்றன. அங்கிருந்த மீனவர்களிடம் விசாரித்த போது அவர்கள், இந்த கடலில் நாங்கள் சுதந்திரமாக மீன்பிடித்து வந்தோம். இவன் இங்கு வந்ததும் அரசர் எனக்கு கரையை தொடும் கடல் அலைகளை கணக்கெடுக்கும் வேலையை கொடுத்துள்ளார். அதனால் யாரும் கடலுக்குள் செல்லக்கூடாது. நீங்கள் கடலுக்குள் சென்றால் அலைகளின் ஓட்டம் தடைபடும் என்று யாரையுமே உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை. ஆனால் பணம் கொடுப்பவர்களை மட்டும் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றான் என்றனர். அக்பருக்கு ஆத்திரம் வந்தது. அடுத்த நாள் அவனை அரண்மனைக்கு அழைத்து ஒரு நாளைக்கு தோராயமாக எத்தனை அலைகள் கரையை தொடுகின்றன என்று அவனிடம் கேட்டார். கணக்கற்ற முறை தொடுகின்றது என்று பதில் சொன்னான். உடனே இவனுக்கு கணக்கற்ற கசையடிகள் கொடுத்து சிறையில் அடையுங்கள் என்று ஆணையிட்டார். சுற்றம் இல்லாதவர்களை நம்பக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உலகத்தை பற்றி கவலைப்படாமலும் பழிக்கு வெட்கப்படாமலும் செயல்படுவார்கள் என்பதை அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்றவர் பற்றிலர் நானார் பழி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறியாத நட்பு கெடுக்கும், அறிந்த சுற்றமே வளர்க்கும்.